அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் உயிர்களை பழிவாங்கி உலக நாடுகளை அச்சுறுத்தும் குரங்கம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரங்கம்மை அப்படின்னா இங்கிலீஷ்ல மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குரங்கம்மை அப்படின்னு சொல்லலாம். இல்ல எம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வைரஸ் வகை தொற்று. அந்த தொற்று சமீபத்துல நிறைய நாடுகளுக்கு பரவிட்டு இருக்கு. அந்த பரவலை பத்தி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க சரிங்களா? எப்படி எல்லாம் பரவுகிறது? தப்பிப்பது எப்படி? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மையை உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகளாவிய சுகாதார நெருக்கடி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO இந்த நோயை அறிவிச்சிருக்காங்க. கடந்த முறை பார்த்தோம்னா 2022ஆம் ஆண்டுலயும் இந்த நோய் பரவுச்சு. இப்பயும் இந்த நோய் பரவிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆண்டு தொடக்கத்துல பார்த்தோம்னா காங்கோ நாட்டுல பரவ ஆரம்பிச்ச இந்த ஒரு நோயினால 14,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 450 பேர் உயிரிழந்து போனாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா காங்கோவோட அண்டை நாடுகள்ல எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இப்போ அடுத்த கண்டங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நமக்கு செய்தி பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த வைரஸ் எப்படி ஆரம்பிக்குது? இந்த வைரஸினுடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 1958ல குரங்குகளிடம் கண்டறியப்பட்டது. பின்னர் 1970கள்ல பார்க்கிறப்ப மனிதருக்கு பரவியது. சரிங்களா? சோ சின்னம்மையை ஏற்படுத்தும் வைரஸின் குடும்பத்தில் உள்ள மற்றொரு வகை வைரஸே குரங்கம்மையை ஏற்படுத்துகிறது. ஸ்மால் பாக்ஸ் வைரஸோட அந்த ஃபேமிலியை சேர்ந்த வைரஸ் தான் மங்கி பாக்ஸ் வைரஸ் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்துது. என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கு? சிம்டம்ஸ் என்ன? குரங்கம்மை பாதித்தால் காய்ச்சல், தொண்டை வலி, உடல் வலி ஏற்படும். காய்ச்சலை தொடர்ந்து முதலில் முகத்திலும் பின்னர் உடலின் மற்ற பகுதிகளிலும் தடிப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? சோ காய்ச்சல், தொண்டை வலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அப்புறம் உடம்பு ஃபுல்லா அங்கங்கே தடிப்புகள் ஏற்படுது. அந்த தடிப்புகள் சிறு சிறு கொப்பளங்களாக மாறி பின்னர் அதுவே உதிர்ந்து விடும். இந்த ஒரு நோய் தொற்று பார்த்தோம் அப்படின்னா 14 நாட்கள் முதல் 31 நாட்கள் வரை நீடித்து தானாக குணமாகிவிடும். சரிங்களா? சில நேரத்துல அதுவாகவே குணமாயிரும். ஒரு சில பேருக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? சோ எப்படி இந்த நோய் நமக்கு பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படிங்கறது முக்கியமா சொல்றாங்க. அதையும் தாண்டி பார்க்கிறப்ப பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நெருக்கமாக பழகுதல், பேசுதல், அருகில் அமர்ந்து பேசுதல் போன்றவற்றால் குரங்கம்மை பரவுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காங்கோவில் உடலுறவு மூலமாக குரங்கம்மை அதிக அளவில் பரவியுள்ளது. நம்ம சொன்னோம் இல்லையா, செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுது இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு. மற்றபடி பார்த்தோம்னா காயங்கள், மூச்சுக்குழல், கண்கள், மூக்கு அல்லது வாய்வழியாகவும் இந்த வைரஸ் ஒருவரின் உடலுக்குள் செல்கிறது. இந்த வைரஸ் ஒட்டியிருக்கும் படுக்கைகள், ஆடைகள் மற்றும் துண்டுகள் போன்றவற்றை தொடுவதன் மூலமும் குரங்கம்மை ஏற்படும். பேசிக்கான விஷயம். அடுத்ததா பாக்குறோம்னா தப்பிப்பது அல்லது தப்பியது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ கொரோனால நமக்கு சொன்ன மெஷர்ஸ் தான். கைகளை கழுவுவது, இந்த சானிடைசர் யூஸ் பண்றது, சுத்தமாக இருக்கிறது, காய்ச்சல் பாதித்தவர்கள் பக்கத்துல செல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். அடுத்தது இதை மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே மருத்துவமனைக்கு போய் நம்ம மருத்துவம் பார்க்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நமக்கு பிரிவென்ஷனா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 2022ல இந்த நோய் பரவுச்சு. அப்பயும் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எப்படி ஆப்பிரிக்கால இருந்து ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கா ஸ்ப்ரெட் ஆகுதோ, அப்ப யூரோப்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கும் மேல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சுமார் 200 பேர் கிட்ட இறந்தும் போயிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்பதான் இந்த உலகமே என்ன நினைக்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அஃபெக்ட் ஆனாதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. இந்த குரங்கம்மை அப்படிங்கிற நோய்க்கு நம்ம தடுப்பூசிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் தடுப்பூசிகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா போதுமான அளவு இன்னும் உற்பத்தி பண்ணப்படலை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த வைரஸினுடைய வகைகள் அடுத்தது கொடுத்திருக்காங்க. நம்ம நேத்து கூட டிசிபி கொஸ்டின்ல பார்த்திருப்போம். கிளாட் 1B அடுத்தது கிளாட் 2B அப்படின்னு சொல்லி 2 வகைகள்ல இந்த வைரஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல கிளாட் 2B விட கிளாட் 1B அப்படிங்கிறது தான் லீத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஃபேட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்பட்டுச்சுன்னா தான் உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படும்ங்கிறத நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் பரவி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறப்ப இதுவரை குரங்கம்மை இந்தியாவில் யாருக்கும் பரவவில்லை அப்படிங்கிறது நம்ம சுகாதார அமைச்சகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் நிலைமைய உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ முதல் செய்தியில நம்ம குரங்கம்மை அப்படிங்கிற ஒரு நோய் தொற்றை பத்தி பார்த்திருக்கோம். 2வது செய்தியில பார்த்தோம்னா கர்ப்பிணிகளை கண்காணிக்க 102 மருத்துவ சேவை எண் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 100% அனைவரிடமும் உடல் நலம் சிகிச்சை விவரம் பெறப்படும். அதன் மூலமாக கிராம மற்றும் வட்டார சுகாதார செவிலியர்கள் கர்ப்பிணியர் முறையாக மருந்து, மாத்திரைகள் உட்கொள்கிறார்களா என்பதை உறுதி செய்வர். அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதாவது கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க. மருத்துவமனைகள்ல போய் மருத்துவம் பார்ப்பாங்க. அவங்க ரெகுலரா செக்கப்க்கு போறாங்களா? ரெகுலரா அந்த மெடிசின்ஸ வந்து எடுத்துக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுதா? அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக ஒரு சேவை மையத்த தமிழக அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் நேத்து தொடங்கி வச்சிருக்காரு. அந்த சேவை மையத்தினுடைய சேவை எண்ணாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 102 அப்படிங்கிற சேவை எண்ண நமக்கு குடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதன் மூலியமா என்ன பண்றாங்க? பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்க போறாங்க. பிரெக்னன்ட் லேடீஸும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா, இந்த எண்ணுக்கு கால் பண்ணி அவங்க வசதிகள பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சோ எதற்காக பண்றாங்க? இந்த திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவ் என்ன? நோக்கம் என்ன? அப்படின்னு பார்க்கிறப்ப, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு இலக்காக இருக்கு. அந்த இலக்கு பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, இப்போது தற்போதைக்கு 45.5ஆக இருக்கு. இதை இன்னமும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நேத்து இந்த ஒரு திட்டத்த தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம். செய்திகள்ல அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இந்த அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். சோ இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நமக்கு சிம்பிளா சொல்றப்ப, பவானி ஆற்றுல காளிங்கராயன் அப்படிங்கிற ஒரு அணைக்கட்டு இருக்கு. அந்த காளிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து தண்ணீர திருப்பி விட்டு கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் வசதிகள செஞ்சு குடுக்கிறது தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த ஒரு திட்டத்த எப்ப முன்மொழியப்பட்டுச்சு? எப்பொழுது இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கிறப்ப, 1834ஆம் ஆண்டு சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிற பிரிட்டிஷ் பொறியாளர் தான் வந்து இந்த திட்டத்த பத்தி முதல்ல எடுத்து பேசினது. ஓகேங்களா? அததான் இங்க குடுத்திருக்கோம். 1834ல பிரிட்டன் பொறியாளர் சர் ஆர்தர் காட்டனால் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு பார்த்தோம்னா, காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தப்ப 1957ல பவானி திட்டம் என்ற பெயர்ல தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 1972ஆம் ஆண்டு நமக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டு தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ஆட்சி மாற்றங்கள் காரணமாக ஒழுங்கா சரியான முறையில இந்த திட்டத்த தமிழக அரசாங்கத்தினால நிறைவு செய்ய முடியாம இருந்துச்சு. மறுபடியும் 2019ஆம் ஆண்டு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்ப மறுபடியும் அடிக்கல் நாட்டப்பட்டு, மறுபடியும் இப்ப 2024 ஆக்சுவலி பார்த்தோம்னா, நேத்து இந்த திட்டம் முழுமையாக முடிஞ்சு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம். இந்த திட்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். உண்மையான திட்டம். ஆக்சுவல் பிளான் என்ன அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இடம்பெற்றுள்ள அத்திக்கடவு என்ற ஊர் கோவை மாவட்டத்தில் வெள்ளூர் அணைக்கு மேற்கில் உள்ள ஒரு மலை கிராமம் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப அவிநாசி நமக்கு தெரியும். பரிச்சயமான பேர் தான். இந்த அத்திக்கடவு அப்படிங்கிறது கோவை மாவட்டத்துல வெள்ளூர் அணைக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரின் வழியாக வெள்ளூர் அணைக்கு செல்லும் தண்ணீரை மலைகளை குடைந்தோ அல்லது நீரேற்று திட்டத்தின் மூலமாகவோ வனப்பகுதியை கடந்து காரமடைக்கு கொண்டு வந்தால் பின்னர் சமவெளியில் உள்ள ஓடைகள், நீர்நிலைகள் வழியாக அந்த நீர் தானாகவே அந்த அவிநாசி, அன்னூர் போன்ற பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை சென்றடையும் என்று கருதப்பட்டது. அதனாலவே இந்த திட்டத்துக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அந்த பில்லூர் அணையிலிருந்து தண்ணீரை எடுத்து அப்படியே அத ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது தான் இந்த திட்டத்துடைய இனிஷியல் பிளானா இருந்துச்சு. பின்னர் பார்த்தோம்னா, இப்போ காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து பெரிய பெரிய குழாய்கள் மூலமாக ஆண்டுக்கு ஆண்டுக்கு 1.5 டிஎம்சி தண்ணீர், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்களுக்கு வந்து பவானி ஆற்றுல தண்ணீர் போறப்போ 1.5 டிஎம்சி தண்ணியை திருப்பி விட்டு குழாய்கள் மூலியமா நமக்கு பெருந்துறை, காங்கேயம், அன்னூர், காரமடை இந்த மாதிரி கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தண்ணீரை திருப்பி விடக்கூடிய திட்டம் தான் இந்த ஒரு திட்டமாக இருக்கு. சரிங்களா? சோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, என்னென்ன பகுதிகள்லாம் இந்த திட்டத்துல கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு அப்படின்னு சொல்லி 3 ஊர்கள நம்ம பார்த்திருந்தோம். அதுலயும் குறிப்பா பார்க்கிறப்ப என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவிநாசி, அன்னூர், காரமடை, திருப்பூர், சேவூர், குன்னத்தூர், பெருந்துறை, காங்கயம், ஊத்துக்குளி, நம்பியூர், புளியம்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த திட்டம் வந்து அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் எல்லாம் நிரப்பும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஏக்கர் கிட்டத்தட்ட 24,000த்துக்கும் மேற்பட்ட அ ஏக்கர்ல விவசாய நிலங்கள் பயனடையும். நிலத்தடி நீர் உயரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திட்டம் நமக்கு சொல்ல வருது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இயற்கைக்கு மாறாக அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன இயற்கைக்கு மாறாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசியான நதிகள் பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல ஆரிஜினேட் ஆகி அப்படியே நமக்கு ஸ்லோப்பி ரீஜியனா இருக்கும்.
டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தமிழ்நாடு ஸ்லோப் ஆகும். சரிங்களா? அப்ப ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால்ல வந்து கரையில சேர்ந்துரும். ஓகேங்களா? ஆனா இந்த ஒரு திட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு எல்லாமே பார்த்தோம்னா வெஸ்ட் டூ ஈஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய தண்ணீர நம்ம மேல் நோக்கி வெஸ்ட்க்கு எடுத்துட்டு போறோம். ஓகேங்களா? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்க்கு எடுத்துட்டு போறனால, இந்த திட்டம் இயற்கைக்கு மாறாக இருக்கும். இதனால தொழில்நுட்ப சவால்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதனாலேயே கூட இந்த திட்டம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே பார்த்தோம்னா வெஸ்ட் டூ ஈஸ்ட் தான். ஆனா இந்த அத்திக்கடவு அவிநாசி அப்படிங்கிறது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு ஏற்படக்கூடிய செலவுகள பத்தி நமக்கு குடுத்திருக்காங்க. ஏன்னா ஈஸ்ட் டூ வெஸ்ட்ன்னு போறப்ப டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸ் அதிகமா இருக்கும். பெரிய பெரிய ராட்சச குழாய்கள வந்து அமைத்து தான் இந்த ஒரு திட்டத்த நம்ம செயல்படுத்த முடியிற மாரி இருக்கும். குறிப்பா பார்த்தோம்னா, இந்த திட்டத்தினுடைய கடைசி பகுதியா மேட்டுப்பாளையத்தில இருக்கக்கூடிய பெல்லாத்தி குளம் வரைக்கும் நமக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுது. ஓகேங்களா? இப்ப பெல்லாத்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அ நமக்கு பெல்லாத்தியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல பவானி ஆறு இருக்கும். இருந்தாலும் அங்கிருந்து எடுத்துட்டு வராம, காளிங்கராயன் அணைக்கட்டுலருந்து எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஏன்னா, அதுக்கான அந்த இயற்கை காரணங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ, இந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே வந்து முன்னாடியே பேசப்பட்டு, அது எல்லாமே நிவர்த்தி பண்ணி, இப்போ இந்த திட்டம் இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத அளவுக்கு, இயற்கைக்கு மாறாக இருந்தாலும், இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசாங்கத்தினால செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த திட்டத்த செயல்படுத்துறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு மரத்த கூட வெட்டல அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பம்சமாகவும் இருக்கு. சரிங்களா? சோ, அதை பத்தி தான் இந்த இடத்துல நமக்கு குடுத்திருக்காங்க. சோ, இன்னைக்கு ஆர்டிகல்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 3 ஆர்டிகில் பார்த்திருக்கோம். இதுல குறிப்பா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகில். இந்த 102 எண் அப்படிங்கிறது நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது போத் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரிங்களா? சோ நாளைக்கு டிஎன்ஏல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ.